கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செயற்கை நுண்ணறிவு குறித்த தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடத்தப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். உயர்கல்வித்துறை சார்பில் சென்னையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு கிராமப்புற மாணவர்களும் அனைத்து அறிவு சார்ந்த விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்காக இதுபோன்ற கருத்தரங்குகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இன்றைய செயற்கை நுண்ணறிவு ஓலைச்சுவடி காலத்திலிருந்து அச்சுத்துறை, அச்சுத்துறை காலத்திலிருந்து ஊடகத்துறை, ஊடகத்துறையிலிருந்து இன்னும் விஞ்ஞான முன்னேற்றம். எனவே அதை நோக்கி விஞ்ஞானம் செல்லுகிற இந்த நாளில் உயர்கல்வியிலும் அடுத்த நிலைக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தரங்கை உரையாடலை துவங்கியிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் நிறைவேறி அனைத்து பாடத்திட்டத்திலும் பொதுவாக பொருளியல், விலங்கியல், வேதியியல் போன்ற பாடங்களில் புகழ்பெற்ற கல்லூரியில் படிக்கிற மாணவன் தெரிந்து கொள்கிற அனைத்து அறிவு சார்ந்த விஷயங்களையும் கிராமப்புற மாணவனும் அறிந்து கொள்வதற்கு வசதியாக தொடர்ந்து இதுபோன்ற அனைத்து துறைகளிலும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தி அந்த ஆக்கப்பூர்வமான கருத்துகள் அனைத்து மாணவர்களும் தெளிவுபூர்வ வண்ணம் கொண்டு செல்வதற்கும் உயர்கல்வித்துறை முயற்சிக்கும். ஏஐ வந்ததுனால சில வேலைகள் காணப்போகும். ஆனால் எல்லா வேலையிலையுமே உங்களுக்கு முன்னையோட நீங்கள் இன்னும் நிறையா திறமையோட நிறையா அவுட்புட் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு 10 ஆர்டிக்கல் எழுதலாம் ஒரு மாதத்துலனா, இப்போ நீங்கள் 30 ஆர்டிக்கல் எழுதலாம் ஒரு மாதத்தில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏஐ மூலமாக உங்களோட திறமை கூடும். ஸோ அதனால் எல்லோரும் ஏஐ கற்றுக்கணும். ஸோ எல்லா காலேஜ் லெவலில் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லெவல்லையும் ஏஐ சொல்லித்தர ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேருந்து இப்போ ஏஐ படிக்க ஆரம்பிக்கணும் எல்லோரும். ஸோ அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி ஸ்கூல்ஸில் நம்ம ஏஐ கரிக்குலத்தை ஆரம்பிக்கிறதுன்னு அது மாதிரி காலேஜ்லேயும் பண்ண வேண்டியது அவசியம். மேலும் ஐஐடி பேராசிரியர் ரவீந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் 7ஆம் வகுப்பிலிருந்து தொழில்நுட்பம் குறித்த பாடத்தை அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.